இந்த வீடியோவில் எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெற்றிக்கான பாதைய சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எஸ்பிஓவிலிருந்து ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எஸ்பிஓவில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்பிஓலேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னா, ஆல்ரெடி அவங்க பிளானெல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 வகையான பிளான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன வகையான இன்கம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் பாருங்கள், என்னென்ன பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ எஸ்பிஓலேருந்து என்ன தகவல் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அவங்க ஆல்ரெடி பிளானை லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் சில சேஞ்சஸ் வந்திருக்கு. சம் சேஞ்சஸ் இந்த பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனைவருக்கும் இந்த வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பணம் கட்டாயமாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான பிளான் வந்திருக்கு, என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, ஸோ நம்ம எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறது எல்லா தகவலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ளே நம்மளுக்கு அந்த தகவல் வந்துடும். ஸோ அது நோட்டீஸ் போர்டில் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது, நம்ம எந்த மாதிரியான பணம் பே பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அவங்க கொடுத்துருந்த 3 வகையான பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 15,000 20,000 ரூபா வரைக்கும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அது வந்து அமௌண்ட்டு கம்மியாகலாம். ஸோ நிறையா பேர் வந்து ரீஃபண்ட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ரீஃபண்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ யார் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாங்களோ ஸோ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அமௌண்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து கெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல இன்கம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 3 பிளானுமே பெஸ்ட்டான பிளானாக தான் இருந்தது. அவங்க ஸ்டார்டிங்கே வந்து ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து 3,500 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச முன்னாடி மினிமம் சேலரி 15,000 அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் இந்த 3ல் எந்த பிளான் வேணுமோ அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சில சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு வந்து சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லை நம்ம கம்பெனிக்கு கட்டக்கூடிய அமௌண்ட்டில் சில சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகமாக இருக்குது, இல்லை பிளானை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா போய் நம்மளுடைய சேனலில் பிளானை பற்றி நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ நம்ம ஏன் எஸ்பிஓக்கு பணம் கட்டணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனும் வீடியோவை போட்டிருக்கேன். அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில்